Hello friends, welcome to Tamil. So இது வந்து நம்மளோட C programming tutorial part 2. So இந்த last videoல விட்டதை நம்ம இங்க இருந்து கண்டினியூ பண்ணலாம். So வாங்க நம்ம C programming கத்துக்கலாம். So இன்னைக்கு செஷன்ல மெயினா நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் டிஸ்கஸ் பண்ண போறேன்னா டெக்ஸ்ட் எடிட்டர் அண்ட் கம்பைலர்ஸ். ஸோ டெக்ஸ்ட் எடிட்டர் அண்ட் கம்பைலர் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் நீங்க இந்த டெக்ஸ்ட் எடிட்டர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. எந்த டெக்ஸ்ட் எடிட்டர் வேணா யூஸ் பண்ணலாம். நான் என்னோட ரெஃபரன்ஸ்க்காக டேவ் C++ யூஸ் பண்ணேன். பட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இதான் யூஸ் பண்ணுமா அப்படிலாம். ஸோ அப்படின்லாம் கிடையாது. நிறையா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலே C++க்கு டெக்ஸ்ட் எடிட்டர் கம்பைலர்ஸ் நிறையா அவைலபிளாக இருக்கும். நீங்கள் எது வேணால் டவுன்லோட் பண்ணி உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ எந்த டெக்ஸ்ட் எடிட்டருமே உங்களுக்கு வேலைக்கு ஆகலைன்னா சிம்பிளாக இன்டர்நெட் போயிட்டு ஜஸ்ட் ப்ரௌசரில் ஆன்லைன் C கம்பைலர்னு போடுங்க. இந்த மாதிரி நிறையா லிங்க்ஸ் வரும். இதில் எது வேணால் ஓப்பன் பண்ணுங்கள். ஆன்லைன் C கம்பைலர்ஸ் வரும். டேரெக்டாக நீங்கள் அங்கே கோடை டைப் பண்ணி அவுட்புட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒன் ஆஃப் த சிம்பிள் மெத்தட்ஸ். பட் உங்களோட ப்ரிஃபரன்ஸ், உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் எது வேணால் பண்ணலாம். ஸோ நான் பேசிக்காக ஆன்லைன் கம்பைலர் வச்சு நான் என்னோட டியூட்டோரியல் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்மளோட சிம்பிள் ப்ரோக்ராம் ஜஸ்ட் ஓவர்வியூ, நம்மளோட ஹெடர் ஃபைல், மெயின் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் ரன் கொடுக்குறேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தமிழ் ஆக்ஷன் இருக்குது. ஸோ என்னோட அவுட்புட்டில் இங்கே பார்த்தா இந்த இடத்துல அவுட்புட் வருது. ஸோ தமிழ் ஆக்ஷன் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் பேசிக்காக ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். இது நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து பார்த்தா நெக்ஸ்ட் நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த %s, %d, /n/t இந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் வந்து நிறைய யூஸ் ஆகும். ஸோ இது ஒவ்வொன்றும் இது என்ன பண்ணும் அப்படின்றதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளா. ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் நம்ம பார்ப்போம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தமிழ் ஆக்ஷன் இந்த இடத்துல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கேன். அண்ட் நம்மளோட அவுட்புட்ல வந்து தமிழ் ஆக்ஷன் வந்திருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா \n கொடுக்குறேன். ஸோ \n கொடுத்தா அதோட கலர் டிஃபர் ஆகுது, ப்ளூ கலர்ல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ஒரு கீவேர்ட். ஸோ அந்த கீவேர்டு என்ன பண்ணுனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல அழிச்சிட்டு நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல WLCOME வெல்கம் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல \n போடுறேன். இப்போ என்ன பண்றேன்னா அகெயின் ரன் பண்றேன். ஸோ நம்மளோட அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுது வெல்கம் தமிழ் ஹேக்ஸ்னு வந்திருக்கு. இப்போ என்ன டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னு நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னா வெல்கம் ஃபர்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கு, கீழே தமிழ் ஹேக்ஸ் செகண்ட் லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த \n அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடுத்த லைனுக்கு நீ போகணும் அப்படின்றத நம்ம கம்ப்யூட்டருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் \n. ஸோ இதே ப்ரோக்ராம்ல இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த இடத்துல \n கொடுக்குறேன். கொடுத்துட்டு அகெயின் நான் ரன் பண்றேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் நம்மளோட அவுட்புட்ல. இப்போ பார்த்தா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். வெல்கம் ஒரு லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கு, தமிழ் ஒரு லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கு, ஹேக்ஸ் ஒரு லைன்ல பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ \n நம்ம இதுக்கு தான் பயன்படுத்துறோம். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க சிம்பிளா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா \t எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா \n பதிலாக \t கொடுக்குறேன். டி கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் ரன் பண்றேன். நம்மளோட அவுட்புட் என்ன பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்ன இருக்குன்னா அவுட்புட்ல வெல்கமுக்கும் தமிழுக்கும் நடுவில் ஸ்பேஸ் வந்திருக்கு. பட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நான் ஸ்பேஸ் கொடுக்கவே இல்லை. ஸோ நல்லா நோட் பண்ணி பாருங்க, இந்த இடத்துல நான் ஸ்பேஸ் கொடுக்கவே இல்லை, ஆனால் நம்மளோட அவுட்புட்ல ஸ்பேஸ் வந்திருக்கு. இப்போ இந்த \t நான் எரேஸ் பண்ணிட்டு அகெயின் நான் ரன் பண்றேன். ஸோ அகெயின் ரன் பண்ணா நம்மளோட அவுட்புட் சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸே வரல. ஸோ இந்த \t என்ன பண்ணும்னா சைட்ல நம்மளுக்கு வந்து ஒரு எம்டி ஸ்பேஸை கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த \t. இந்த மாதிரி \ல நிறைய இது இருக்கு, NT இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்கு. இப்போ எல்லாத்தையும் இப்போ நம்ம கண்டினியூஸா பார்க்க வேணாம். நம்மளோட டியூட்டோரியல்ல அங்கங்க நம்மளுக்கு தேவையானப்போ பார்த்துட்டே போகலாம். இப்போதைக்கு \t சைட்ல கேப் வரும், \n கீழே கேப் வரும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ப்ரோக்ராம்ல %s என்ன, %d என்ன, அதை ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்றதெல்லாம் நம்ம சிம்பிளா பார்க்கலாம். ஆக்சுவலா %d நம்மளோட லாஸ்ட் டியூட்டோரியலே பார்த்துருந்தோம். பட் இருந்தாலும் புரியணுன்றக்காக இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணிட்டு %d, %s இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத சிம்பிளா சொல்றேன். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா int a அப்படின்னு கொடுக்குறேன். ஏல நான் என்ன பண்றேன்னா ஸ்டோர் பண்றேன். ஸோ இங்க a வந்து வேரியபிள் நேம், int வந்து நம்மளோட டேட்டா டைப், இதுல வந்து 10 ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா
char அப்படின்ற கேரக்டர்ல bன்ற வேரியபிள்ல எதை ஸ்டோர் பண்றேன்னா அதாவது கேரக்டர் ஸ்டோர் பண்றேன் எஸ்ன்ற கேரக்டர். இப்போ இந்த மாதிரி நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏவை பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ ஏவை பிரிண்ட் பண்றேன், அதாவது எந்த மாதிரி பிரிண்ட் பண்றேன்னா ஏ வேல்யூ இஸ் அப்படின்னு சொல்லி நான் ஏவை பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ இந்த டபுள் கோட்ஸ்ல நான் என்ன கொடுக்குறேன்னா அது அப்படியே பிரிண்ட் ஆகும், அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ ஏவோட வேல்யூ வேணும்னா நான் என்ன பண்ணணும்னா எதோட வேல்யூ வேணும் அப்படின்றத நான் கம்மா போட்டு நான் சொல்லணும். கம்மா போட்டுட்டு எனக்கு எதோட வேல்யூ வேணும்னா ஏயோட வேல்யூ வேணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ எனக்கு ஏவோட வேல்யூ வேணும்னு தெரிஞ்சிருச்சு, ஆனால் எந்த இடத்துல வேணும் அப்படின்றத நான் கரெக்டாக சொல்லணும். அதே மாதிரி இந்த ஏன்றது வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து இன்டீஜர். அப்போனா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல தான் எனக்கு ஏவோட வேல்யூ பிரிண்ட் ஆகணும், அதாவது ஏ வேல்யூ இஸ்ன்ட்டு. ஸோ அப்போ நான் இந்த இடத்துல %d போடணும். ஸோ அப்போ தான் கரெக்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இப்போ நம்மளோட பழைய அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு நம்ம புது ப்ரோக்ராமுக்கு வந்து அவுட்புட் வரும். இப்போ என்ன ஆகுதுன்னா ஏ வேல்யூ இஸ் %d நான் எங்கே போட்டிருக்கேனோ அந்த இடத்துல எனக்கு வந்து 10ன்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர்னால நான் d போட்டிருக்கேன், இதே இது நான் வந்து பியோட வேல்யூ வேணும்னா நான் இந்த இடத்துல சிம்பிளா மாடிஃபை பண்றேன். இந்த இடத்துல பி கொடுத்துட்டு இது வந்து இன்டீஜர் கிடையாது, இது வந்து ஒரு கேரக்டர். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா கேரக்டர்னால %s கொடுக்கணும். %s கொடுத்துட்டு எனக்கு எதோட வேல்யூ இந்த இடத்துல பிரிண்ட் ஆகணும்னா பியோட வேல்யூ இந்த இடத்துல பிரிண்ட் ஆகணும். ஸோ அதனால நான் பி கொடுக்குறேன். இப்போ அகைன் நான் வந்து ப்ரோக்ராமை ரன் பண்றேன். கீழே பார்த்தோம் அப்படின்னா இந்த எரருக்கு என்ன எதனால இந்த எரர் வருதுன்னா நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். எஸ்னா ஆக்சுவலா ஸ்ட்ரிங்னா ஒரு லெட்டர் கிடையாது, நிறைய லெட்டர்ஸ் இருந்தால் அதை பிரிண்ட் பண்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் நிறையா லெட்டரை ஸ்டோர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை எப்படி எடிட் பண்ணலாம்னா பி பக்கத்தில் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டோம்னா அரேன்னு அர்த்தம். ஸோ நம்ம எத்தனை வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எஸ்ன்னு இருக்கு, நான் SUN சன்னு கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா பி வேல்யூ இஸ் சன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பிரிண்ட் ஆகுது. ஸோ சிங்கிள் கேரக்டருக்கு எஸ் வராது, இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ஆஃப் கேரக்டர்ஸ்க்கு தான் எஸ் வரும். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ சிங்கிள் கேரக்டருக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி நீங்க கொஸ்டின் கேட்கலாம். ஸோ சிங்கிள் கேரக்டருக்கு என்ன வரும்னா சி வரும். %c போட்டா சிங்கிள் கேரக்டர். ஸோ நம்ம அதையும் செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா இதை எரேஸ் பண்ணிட்டு ஸோ இதை ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டு சிங்கிள் கேரக்டர் மட்டும் ஸ்டோர் பண்றேன் எஸ்ன்ட்டு. இப்போ என்ன இருக்குன்னா சிங்கிள் கேரக்டர் இருக்கு, நான் சி இருக்கு. கீழே நம்மளோட அவுட்புட்டை பாருங்க. நான் அகெயின் ரன் பண்றேன். இப்போ வந்து பி வேல்யூ இஸ் எஸ் பிரிண்ட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு டேட்டாக்கு ஏற்ற மாதிரியும் அதை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்டாக கால் பண்ணணும். இன்டீஜரோட வேல்யூ எடுக்கணும்னா %d, ஒரு சிங்கிள் கேரக்டர் வேணும்னா %c, அதாவது ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸ் ஸ்ட்ரிங் மொத்தமாக அதோட வேல்யூ எடுக்கணும்னா %s, இப்படிலாம் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக் திங்ஸ்க்காகலாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ ஒரு கேரக்டரில் இந்த மாதிரி நம்ம அந்த பிராக்கெட் யூஸ் பண்ணோம்னா, அதாவது ஒரு கேரக்டர் நேம்க்கு இந்த பிராக்கெட் யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா உள்ள மோர் தென் ஒன்னை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிராக்கெட் நான் கொடுக்கலன்னா இந்த ராஜ்ல நான் ஆரை மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். சப்போஸ் இந்த பிராக்கெட் நான் மென்ஷன் பண்ணேன்னா நான் என்ன பண்ணிக்கலாம்னா மோர் தென் ஒன் லெட்டர், ஆருக்கு அப்புறம் ஏ ஜே இந்த மாதிரி எத்தனை வேணா நான் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக இது மெயினா யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அப்படின்னா மெயினா கமெண்ட்ஸ் பத்தி நம்ம கொஞ்சமாச்சு தெரிஞ்சுக்கணும். ஸோ கமெண்ட்ஸ்னா என்ன, கமெண்ட் லைன்னா என்ன, அதை ஏன் சி ப்ரோக்ராம்ல நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் தெரிஞ்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த மாதிரி கோடிங் படிக்கிறனால நீங்க ஃபியூச்சர்ல என்ன பண்ணுவீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ், ஆப்ஸ், வெப் ஆப்ஸ் இந்த மாதிரி நிறைய அதெல்லாம் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி டைம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நம்ம டைப் பண்ற கோடே நம்ம எதுக்கு டைப் பண்ணியிருக்கோம்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கம்மியான லைன்ஸை வச்சு நம்ம ஒரு நல்ல ஆப்லாம் பண்ண மாட்டோம். மினிமம் ஒரு 100 லைன் 200 லைன் இந்த மாதிரி கோடு எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி கோடு எழுதும் போது என்ன ப்ராப்ளம் வரும்னா எந்த கோடு எதுக்கு அப்படின்றது நம்மளுக்கு புரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பக்கத்துல சின்னதா ஒரு ஹிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லைன் ஆஃப் கோடு இதுக்கு யூஸ் ஆகுது, இந்த லைன் ஆஃப் கோடு இதுக்கு யூஸ் ஆகுது அந்த மாதிரி. ஸோ அப்ப அதெல்லாம் என்னன்னு நம்ம சொல்லலாம்னா கமெண்ட்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 வாட்டி பேக்ஸ்லாஸ் டைப் பண்ணேன்னா அதுக்கு அந்த லைன் வந்து கமெண்ட் லைனா மாறிடும். அந்த லைன்ல நான் என்ன வேணா டைப் பண்ணிக்கலாம், அதை வந்து ப்ரோக்ராமா எடுத்துக்காது. ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா this statement is used to print statements அப்படின்னு நான் கொடுக்குறேன்.
நான் வாட்டுக்கு ரேண்டமா ஒரு சென்டென்ஸ் இங்க டைப் பண்ணிருக்கேன். அதாவது என்னோட ஹிண்ட்டுக்கு இதுக்கு கீழே என்ன இருக்குன்னா printfன்னு இருக்கு. ஸோ எனக்கு புரிஞ்சுக்கணுன்றக்காக நானா சும்மா டைப் பண்ணிருக்கேன். this statement is used to print statements. அதாவது printfன்ற ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ண யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணிருக்கேன். இப்போ நான் ஜஸ்ட் போயிட்டு ரன் பண்றேன். என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து அவுட்புட்ல எந்த விதமான சேஞ்சுமே வரல. ஏன்னா இது வந்து கமெண்ட் லைன். ஸோ கமெண்ட் லைன் பண்றதுனால நம்மளுக்கு வந்து கோடிங்ல எந்த விதமான அஃபெக்ஷனும் வராது. ஆனா இப்போ வந்து இந்த இதை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இது வந்து இப்போ ஒயிட் கலர்ல மாறிடுச்சு. இப்போ இது வந்து ஒரு கோடா மாறுது. இப்போ கோடா மாறும்போது இது எரர் காட்டும். ஆனா கமெண்டா இருந்துச்சுன்னா எரர் காட்டாது. இது வந்து சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ். இப்போ ஒரு 2-3 லைன்லாம் நீங்க சென்டென்ஸ் எழுதணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இப்போ நான் அகைன் ஒரு கமெண்ட் பண்றேன்னா இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா எனக்கு கமெண்ட் ஒர்க் ஆகல. இந்த கமெண்ட் இந்த லைனா முடிஞ்சிருச்சு. நீங்க அடுத்து ஒரு கமெண்ட் எழுதணும்னா நீங்க அகைன் அங்க போயிட்டு டபுள் ஸ்லாஷ் கொடுத்தாதான் அது கமெண்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்க சிங்கிள் லைன்ல எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் நீங்க கமெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2-3 லைன் நீங்க நிறைய பெரிய கமெண்டா எழுதுறீங்க. அப்பனா ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி டைப் பண்ணணுமான்னு கேட்டா தேவையில்லை. \* இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ இந்த இடத்துல ஒரு ஓகே கொடுக்குறேன், அடுத்த லைன்ல ஒரு ஓகே கொடுக்குறேன், அடுத்த லைன்ல ஒரு ஓகே, அடுத்த லைன்ல ஒரு ஓகே. இந்த மாதிரி எத்தனை லைன்ல வேணா நீங்க கமெண்ட் பண்ணிக்கலாம். அகைன் ஸ்டார்ட் பண்ண மாதிரி க்ளோஸ் பண்ணணும். *\*. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நான் \* இந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஓப்பன் ஆன இடத்துல இருந்து க்ளோஸ் ஆன இடம் வரைக்கும் ஊடால டைப் பண்ண எல்லாமே கமெண்ட்ஸா கம்ப்யூட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ சிங்கிள் லைன் கமெண்ட் பண்ணணும்னா நான் இந்த மாதிரி \* 2 வாட்டி கொடுக்கலாம். இல்லை நான் 4-5 லைன் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு \* கொடுத்தோம்னா அது ஸ்டார்ட் ஆகிற இடம், இன்னொரு இடத்துல *\* கொடுத்தோம்னா அது எண்ட் ஆகிற இடம். ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்து எண்ட் ஆகிற இடம் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் டைப் பண்றோமோ அது எல்லாத்தையுமே கமெண்ட்ஸா எடுத்துக்கிறோம். ஸோ இப்படிதான் ஒரு கமெண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்படிதான் கமெண்ட்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா int a = 10 போட்டிருக்கேன். இந்த இடத்துல நான் அகெயின் சூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னா ஏவோட வேல்யூவை பிரிண்ட் பண்ண போறேன். ரொம்ப சிம்பிளா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா %d, ஏன்னா இது வந்து ஒரு இன்டீஜர், a. இப்போ நான் ஏவோட வேல்யூ பிரிண்ட் பண்ணிட்டேன். அகெயின் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா int a போடுறேன், a = 20 போடுறேன் இந்த வாட்டி. இப்போ நீங்க நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இங்க நான் a = 10 போட்டிருக்கேன், இங்க a = 20 போட்டிருக்கேன். இந்த லைனை டெலீட் பண்ணிட்டு இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் அகெயின் இந்த இதுக்குள்ள நான் ஏவோட வேல்யூ அகெயின் பிரிண்ட் பண்றேன். %d, a. இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரே ஏக்கு 10 அசைன் பண்ணிருக்கேன், ஏவை பிரிண்ட் பண்றேன். அடுத்து ஏக்கு 20 அசைன் பண்ணிருக்கேன், ஏவை பிரிண்ட் பண்றேன். ஸோ என்னோட ப்ரோக்ராமை சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரன் பண்றேன், நம்மளோட அவுட்புட் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கம்பைலேஷன் எரர் வந்திருக்கு. அதாவது 2 வாட்டி நான் கொடுத்துருக்கேன். நம்மளோட எரர் ஏன் வந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு ஏ யூஸ் பண்ணிருக்கேன், இங்க ஒரு ஏ யூஸ் பண்ணிருக்கேன், 2 இடத்துல இன்ட்டு போட்டிருக்கேன். அதனால என்ன பண்ணிருக்கேன்னா ஏவை 2 வாட்டி ரிப்பீட் பண்ணிருக்கீங்கன்னு எரர் வருது. ஏன் இந்த எரர் வருதுன்னா நான் 2 வாட்டி டிக்ளேர் பண்ணிருக்கேன். இங்கேயும் நான் இன்ட் கீவேர்ட் கொடுத்துருக்கேன், இங்கேயும் இன்ட் கீவேர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ 2 இடத்துலையும் கொடுத்தனால இந்த எரர் வருது. ஸோ நான் செகண்ட் இடத்துல இருக்க இன்ட் கீவேர்டை எரேஸ் பண்ணிடுறேன். எரேஸ் பண்ணிட்டு நான் அகெயின் ரன் பண்றேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ என்ன இருக்குன்னா 10-20 பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ எந்த வித கேப்பும் இல்லாம பிரிண்ட் ஆயிருக்கு. நான் அடிஷ்னலா என்ன பண்றேன்னா இந்த இடத்துல ஒரு \n கொடுக்குறேன். \n கொடுத்துட்டு அகெயின் கீழே வந்துட்டு ப்ரோக்ராமை ரன் பண்றேன். இப்போ நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். 10-20 பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து நான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஏவை பிரிண்ட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல A10 இருக்கு, அதை பிரிண்ட் பண்றதுனால நம்மளுக்கு 10 கிடைக்குது. இந்த இடத்துல அடுத்த லைன்ல A20 இருக்கு, அடுத்து ஏவை பிரிண்ட் பண்றதுனால 20 வருது. இப்போ என்ன ஆயிருக்குன்னா நான் முதல்ல ஏக்கு 10 கொடுத்துருக்கேன், அதை பிரிண்ட் பண்றேன். அடுத்து ஏவோட வேல்யூ 10 இருக்கு, அந்த 10 அழிச்சிட்டு 10க்கு மேல 20 ஸ்டோர் பண்றேன். இப்போ 20 பிரிண்ட் பண்றதுனால எனக்கு 20 வந்திருக்கு. ஸோ ஒரே வேரியபிளை நீங்க அகைன் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா முதல் டிக்ளேர் பண்ண வேல்யூவை செகண்ட் டிக்ளேர் பண்ற வேல்யூ அழிச்சிரும். ஸோ இந்த மாதிரிதான் ப்ராசஸ் நடக்கும் நார்மலா. ஆனா இந்த மாதிரிலாம் நடக்க கூடாது அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த இதை கான்ஸ்டன்டா ஃபிக்ஸ் பண்ணலாம். அதாவது நீ எப்பயுமே மாறக்கூடாது. அதுக்குதான் என்ன கொண்டு வந்தாங்கன்னா கான்ஸ்டன்ஸ் அப்படி கொண்டு வந்தாங்க. இந்த கான்ஸ்டன்ட் எப்படி யூஸ் பண்ணலாம்னா கான்ஸ்ட் கீவேர்டு வச்சு யூஸ் பண்ணலாம். CONS CONST அப்படின்னா கான்ஸ்ட் அப்படின்ற கீவேர்டு. இதுக்கு என்ன அர்த்தம்னா A = 10 எப்பயுமே மாறவே கூடாது அப்படின்னு அர்த்தம்.
ஸோ ஏ ஈக்குவல் டு 10 எப்பயுமே மாறக்கூடாதுன்னு நான் சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். இப்போ போய் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ எரர் வரும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. இப்போ பார்த்தோம் நம்மளுக்கு எரர் வந்துருச்சு. என்ன எரர் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா அசைன்மெண்ட் ஆஃப் ரீட் ஒன்லி வேரியபிள் ஏ, அதாவது ரீட் ஒன்லி வேரியபிள். அப்போ என்ன ஆயிருக்குன்னா இந்த ஏவை நம்ம யூஸ் மட்டும்தான் பண்ண முடியும், அதாவது ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். அகெயின் இந்த மாதிரி எடிட் பண்ண முடியாது. ஏன் எடிட் பண்ண முடியாது? ஏன்னா அதை நம்ம கான்ஸ்டன்டாக கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில் ஏதாச்சும் ஒரு வேல்யூவை எப்பயுமே சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணலாம், கான்ஸ்டன்டாக கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டன்டாக கொடுத்தா என்ன ஆகாதுன்னா நம்மளுக்கு வந்து அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ ஜஸ்ட் இப்போ நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணோன்னா அதே இதை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணால் எரர் வரும். ஸோ இதுக்காக தான் இது யூஸ் ஆகும். ஸோ இப்போ நார்மலாக நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு நம்ம ஜஸ்ட் அகெயின் ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஏ ஈக்குவல் டு 10, ஏயை பிரிண்ட் பண்ணால் எனக்கு வந்து 10 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இப்படி தான் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஒர்க் ஆகும் நம்மளோட ப்ரோக்ராம், சி ப்ரோக்ராமில். ஏன் இந்த கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நிறைய இடத்துல நம்ம வந்து ஒரு வேல்யூ ஃபிக்ஸ்டாக வச்சுப்போம், அந்த வேல்யூவை நம்ம மாற்றவே கூடாது அப்படின்ற மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டேவை பேஸ் பண்ணி ஒரு ஆப்போ ஒரு ஏதோ ஒரு ப்ரோக்ராமோ பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்கு? 24 மணி நேரம் இருக்கு. ஸோ அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இன்ட் டே ஈக்குவல் டு 24 அப்படின்னு ஸ்டோர் பண்றீங்க. அதாவது ஒரு நாளைக்கு டேல 24 ஹவர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு ஸ்டோர் பண்றீங்க. ஸோ இது எப்பயுமே உங்க ப்ரோக்ராம்ல சேஞ்ச் ஆகாது. ஏன் சேஞ்ச் ஆகாதுன்னா ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். அப்போ இதை அகைன் நம்ம மாடிஃபை பண்ண தேவையில்ல. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கான்ஸ்ட் அப்படின்ற யூஸ் பண்ணிக்கலாம். கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணா என்ன ஆகும், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல நம்மளுக்கு தேவைப்படும். அப்பெல்லாம் இந்த கான்ஸ்ட் ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு மீனிங் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு புரியும். ஸோ அதனால இப்போ உங்களுக்கு கான்ஸ்ட் ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்றவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நான் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்றத நான் டைரக்டா இந்த இடத்துல கொடுத்துட்டேன். இப்போ அகைன் என்ன பண்றேன்னா int b ஈக்குவல் டு 20 கொடுத்துறேன். ஸோ நம்ம கான்ஸ்ட் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு அதை அழிச்சிடுறேன். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா பர்சன்டேஜ் டி கொடுத்துட்டு இந்த இடத்துல a பிளஸ் பி அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ ஜஸ்ட் கீழே போயிட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா ஏல 10 வச்சிருக்கேன், பில 20 வச்சிருக்கேன். இது ரெண்டையும் ஆட் பண்ணி நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ எனக்கு வந்து 13 பிரிண்ட் ஆயிடுச்சு. இது சிம்பிள், இது நம்மளோட நார்மல் லாஜிக். இப்போ இந்த வேல்யூவை நம்ம எரேஸ் பண்ணிட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு வேல்யூ கேட்கணும். ஸோ அதை எப்படி பண்றது, அதாவது இந்த இடத்துல நம்ம ப்ரோக்ராம்ல போய் வேல்யூ கொடுக்காம ரன் ஆகும்போது யூசர் கிட்ட இருந்து டேட்டாவை கேட்கணும். ஸோ அந்த மாதிரி எப்படி பண்றது, அதை தான் இப்போ நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ இந்த பிரிண்ட் ஆஃப் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ண யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஒரு வேல்யூவை வாங்க யூஸ் பண்ற ஸ்டேட்மெண்ட் தான் ஸ்கேன்எஃப். ஸோ பிரிண்ட்எஃப்னா உள்ள என்ன நடக்குதோ அதை பிரிண்ட் பண்ணும். ஸ்கேன்எஃப்னா அது வந்து நம்மளுக்கு வாங்கும். யாராச்சும் ஒரு டேட்டாவை டைப் பண்ணாங்கன்னா அது வந்து ப்ரோக்ராம்ல வாங்கி ஸ்டோர் பண்ணும். ஸோ அதுக்காக ஸ்கேன்எஃப். இப்போ ஸ்கேன்எஃப் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸ்கேன்எஃப் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு எந்த டேட்டாவை வாங்கணும் அப்படின்றத நான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் எதை வாங்கணும்னா ஏ டேட்டாவை வாங்கணும். ஸோ நான் பர்சன்டேஜ் டி கொடுக்குறேன். முதல் ஏன் பர்சன்டேஜ் டி கொடுக்குறேன்னா இன்டீஜர், ஏன்னா இது ஒரு இன்டீஜர். ஸோ பர்சன்டேஜ் டி கொடுக்குறேன். ஆமா, இந்த பர்சன்டேஜ் டி வாங்குற வேல்யூவை எதுல ஸ்டோர் பண்ணணும், ஏல ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதனால ஏ கொடுக்குறேன். ஒரு வேல்யூவை வாங்குறேன், வாங்குற வேல்யூவை ஏல ஸ்டோர் பண்றேன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா அகெயின் ஸ்கேன்எஃப் கொடுக்குறேன், இன்னொரு வேல்யூ வாங்குறேன். ஸோ அது என்ன வேல்யூ, பர்சன்டேஜ் டி. அடுத்து நான் வாங்குற வேல்யூ என்னன்னா பி. அடுத்து இன்னொரு வேல்யூ வாங்குறேன், அதை நான் பில ஸ்டோர் பண்றேன். ஸோ ஒரு வேல்யூ யூசர் டைப் பண்றதை வாங்குறேன், ஏல ஸ்டோர் பண்றேன். ஒரு வேல்யூ யூசர் டைப் பண்றதை வாங்குறேன், பில ஸ்டோர் பண்றேன். அடுத்து அந்த ஏவையும் பிவையும் ஆட் பண்ணி நான் பிரிண்ட் பண்றேன். இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம புது புது நம்பரை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஜஸ்ட் அவுட்புட் விண்டோக்கு போயிடலாம். போயிட்டு நான் அகைன் ரன் பண்றேன். இப்போ என்ன இருக்குன்னா நம்ம வந்து வேல்யூவை டைப் பண்ணணும், அதனால இந்த இடத்துல பிளிங்க் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ டைப் பண்ணணும். நான் என்ன பண்றேன்னா அதுக்கு 10 அப்படின்னு டைப் பண்றேன், என்டர் கொடுக்குறேன். நம்மளுக்கு வந்து எரர் வந்துருச்சு. ஏன் எரர் வந்துருச்சுன்னா நம்ம ஒரு வேல்யூவை டைப் பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம ஆக்சுவலா 2 வேல்யூவை டைப் பண்ணணும், ஏவையும் டைப் பண்ணணும், பியையும் டைப் பண்ணணும். ஸோ ப்ரோக்ராம் அகைன் ரன் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு வேல்யூ டைப் பண்றேன், ஸ்பேஸ் இன்னொரு வேல்யூ டைப் பண்றேன். இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆயிருக்குன்னா நம்மளுக்கு வந்து ஃபால்ட்னு வருது, எரர் மெசேஜ். ஏன் அந்த மாதிரி எரர் மெசேஜ் வருதுன்னா நான் இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன். இந்த இடத்துல நான் அண்ட் சிம்பிள் கூப்பிட மறந்துட்டேன்.
அதாவது இந்த அண்டு சிம்பிள் போட்டால் தான் நம்ம வாங்குறோம்னு அர்த்தம். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா பர்சன்டேஜ் டிஏ, அதாவது நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம கரெக்டாக வாங்க தான் செய்கிறோம் அப்படின்றத எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக இந்த அண்டு சிம்பிள் பண்ணணும். அண்டு சிம்பிள் போட்டால் என்ன அர்த்தம்னா ஏவோட அட்ரஸ்ல போய் இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணுன்னு அர்த்தம், பியோட அட்ரஸ்ல போய் இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணுன்னு அர்த்தம். அப்போ தான் அது கரெக்ட். ஸோ இந்த அண்டு சிம்பிள் போட்டதுக்கப்புறம் நான் இப்போ அகெயின் ரன் பண்ணுறேன். இப்போ 10 கொடுக்குறேன், என்டர். 20 கொடுக்குறேன், என்டர். நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து இப்போ 13 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நான் அகெயின் ரன் பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் டிஃப்ரெண்ட் வேல்யூ கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100 கொடுக்குறேன், 1000 கொடுக்குறேன், அடுத்து 2000 கொடுக்குறேன், 20,000 பேஜ் 2000 கொடுக்குறேன், என்டர் பண்ணுறேன். இப்போ என்ன இருக்குன்னா எனக்கு 3000 பிரிண்ட் ஆகுது. இப்போ நம்ம இந்த இடத்துல ஏக்கும் பிக்கும் ஃபிக்ஸ்டா ஒரு வேல்யூ வைக்கவே இல்லை. அப்போ என்ன ஆகுனா ஒவ்வொரு வாட்டியும் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது யூசர் கிட்ட இருந்து டேட்டாவை கேட்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஒவ்வொரு வாட்டியும் அவங்க புது நம்பரை கொடுத்து கால்குலேட் பண்ணிக்கலாம். நான் அகைன் ரன் பண்றேன். இப்போ நான் 45 கொடுக்குறேன், ஸ்பேஸ் 67 கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ எனக்கு 112 பிரிண்ட் ஆகுது. ப்ரோக்ராம் இப்போ நான் அகைன் ரன் பண்றேன். இப்போ வந்து 89 கொடுக்குறேன், ஸ்பேஸ் 96 கொடுக்குறேன், என்டர் பண்றேன். ப்ரோக்ராம் ரன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம முதல்ல எப்படி பண்ணியிருந்தோம், ஏக்கு 10, பிக்கு 20 இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். அப்போ என்ன ஆச்சுன்னா எத்தனை வாட்டி ப்ரோக்ராம் ரன் பண்ணாலும் 10யும் 20யும் ஆட் பண்ணி 30ன்னு ஒரே ஆன்சர் தான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஆனா இந்த மாதிரி பண்ணாம நம்ம என்ன பண்றோம்னா scanfன்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் யூசரை டைப் பண்ண சொல்றோம். ஸோ இந்த மாதிரி பண்றதுனாலதான் என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு வாட்டியும் புது நம்பர் அவங்க டைப் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. கால்குலேட்டர்ல எப்படி இருக்கும்னா கீழே நம்பர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் நீங்க புது நம்பர் டைப் பண்றீங்க, ஏதோ 2 நம்பர் டைப் பண்ணுவீங்க, அதை ஆட் பண்ணா ஆட் பண்ணி காட்டும். ஏதோ 2 நம்பர் டைப் பண்ணுவீங்க, மல்டிப்ளை பண்ணா மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி ஏதோ 2 நம்பர் டைப் பண்ணுவீங்க, டிவைட் பண்ணா டிவைட் பண்ணி காட்டும். ஸோ அதோட லாஜிக் எல்லாமே இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஏன்னா 2 நம்பரையுமே யூசர்ட்ட இருந்து வாங்குவாங்க. வாங்கின நம்பரா பிளஸ் பண்ணணுமா, ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல மைனஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல மைனஸ், மல்டிப்ளை பண்ணணும்னா இந்த இடத்துல மல்டிப்ளை, டிவைட் பண்ணணும்னா இந்த இடத்துல டிவைட். இந்த மாதிரி நீங்க எந்த ஆப்ரேஷன் வேணா பண்ணலாம். இதை வச்சு சிம்பிளா ஒரு மினி கால்குலேட்டர் கூட நீங்க பண்ணலாம், அதாவது கால்குலேட்டர் ப்ரோக்ராம் கூட. ஸோ உங்க பேசிக் நாலேஜ்க்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் படிக்கிறதுனால நம்ம ரியல் லைஃப்ல யூஸ் பண்ற எல்லா விதமான ஒர்க்கிங்கையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்படி சின்ன பொருள் ஒர்க் ஆகுது, எப்படி சின்ன கேஜெட் ஒர்க் ஆகுது, அதுக்கு எந்த மாதிரி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம கத்துக்கலாம். ஓகே கைஸ், நான் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த டுட்டோரியல்ல நிறையாவே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலா நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஹெடர் ஃபைல், மெயின் ஃபங்க்ஷன், உள்ள யூஸ் பண்ற டிக்ளரேஷன், பர்சன்டேஜ் டிஎஸ், /n/t, அப்புறம் ஸ்கேன்எஃப் ஏன் யூஸ் பண்றோம், பிரிண்ட்எஃப் ஏன் யூஸ் பண்றோம், அவுட்புட் எப்படி வருது, யூசர்ட் வந்து எப்படி டேட்டாவை கெட் பண்றது, இந்த மாதிரி நிறைய பேசிக்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டுட்டோரியல் இதோட போதும். பிகாஸ் ரொம்ப போட்டு நம்ம படிச்சோம்னா இன்னும் கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ என்னோட டுட்டோரியலை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ், சஜஷன்ஸ்லாம் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மோர் டெக்னிக்கல் வீடியோஸ், டுட்டோரியல்ஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காம மெயினாக என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோட சேனல் பற்றியும் என்னோட வீடியோஸ் பற்றியும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்க்கெலாம் ஷேர் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.